30 வருஷம் கழிச்சு 4 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, "என் பையன் பெரிய ஃபைனான்சியர். அவன் போன வாரம் அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபெராரி ஒண்ணு பிரசன்ட் பண்ணான்" அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றாரு, "என் பையன் பெரிய சிவில் இன்ஜினியர். அவன் போன வாரம் அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பெரிய பங்களா பிரசன்ட் பண்ணான்" அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றாரு, "என் பையன் சொந்தமா ஏர்லைன்ஸே வச்சிருக்கான். அவன் ஃப்ரெண்டுக்கு ஹெலிகாப்டரே பிரசன்ட் பண்ணான்னா பார்த்துக்கோயேன்" அப்படின்னு 3 பேரும் சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து, "என் பையன் பார் வச்சிருக்கான்" அப்படின்னு சொல்றாரு. "ஏய் சாரிப்பா, உன் பையன் பெருசா எதுவும் சம்பாரிக்கல, பெருசா சாதிக்கலன்னு வருத்தப்படுறியா?" அப்படின்னு 3 பேரும் கேட்குறாங்க. "இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். போன வாரம் தான் அவனுக்கு பர்த்டே பார்ட்டி அப்ப, அவனோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் 3 பேரு அவங்களுக்குள்ள ஏதோ போட்டி வச்சுக்கிட்டு, ஒருத்தர் ஃபெராரி காரு, ஒருத்தர் ஹெலிகாப்டர், ஒருத்தர் பெரிய பங்களா எல்லாம் பிரசன்ட் பண்ணாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சந்தோஷமா வாழ இதெல்லாம் விட வேற என்ன வேணும்? அவன் நல்லா இருக்கான்" அப்படின்னு சொல்றாரு. தற்பெருமை பேசுற அந்த 3 பேர் மாரி இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் இல்லாதவங்க இதெல்லாம் கேட்கும்போது, எவ்ளோ வருத்தப்படுவாங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசிக்கணும்.